முட்டைக்கோஸை வச்சு வெறும் 5 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து 2 பீஸ் சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், ஐம் சப்ருன். இது உங்கள் ஃபியூஷன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் இருக்க ஒரு கேபேஜை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இது வந்து ஒரு 200 to 250 கிராம் இருக்கும் இந்த கேபேஜு. இதை நல்லா வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறங்க. இல்லைனா வந்து தோல் சீவுறது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி வந்து நீங்கள் மேலாப்பில் இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வந்துடும். பட் எனக்கு கத்தியில் செய்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு 3 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேபேஜ் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பாயில் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன். இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்ணணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் உங்களுக்கு கேபேஜ் வந்து க்ரன்ச்சியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் பாயில் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும். எனக்கு கேபேஜ் க்ரன்ச்சியாக வேணும்னு நினச்சனால நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே எடுத்துட்டேன். ஸோ அது வந்து நல்லா வந்து அரையாக லைட்டாக வந்து வெந்த மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப வந்து சாஃப்டாக வெந்திருக்காது. அதை நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வாட்டரை விட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையால் புழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரும் ரிமூவ் ஆயிரும். இதை வந்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டு வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 2 முட்டை கூட நார்மலாக நம்ம பேசிக்காக ஆம்லெட் செய்கிறதுக்கு உப்பு பெப்பர் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது கூடவே சில்லி பவுடர் வேணுன்னா கூட ஆட் பண்ணலாம். பட் இதை சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த 2 போடுறதுலேயே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஜஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. பெப்பரு சால்ட்டு எல்லாமே வந்து அந்த எக்கோட வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு. அடுத்ததாக இந்த எக் மிக்சர் கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நான் வந்து நல்லா சலித்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் சலிச்சு ஆட் பண்ணுறேன்னா, சலிச்சு ஆட் பண்ணையில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணையில் வந்து லம்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிரும். அதனால தான். இல்லை உங்கள் இது நல்லா லம்ஸ் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த எக்ஸ் மிக்சர் கூட இந்த மைதாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பேட்டர் வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கேபேஜை பாயில் பண்ணி ஆற விட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபேஜோட முட்டை பேட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து முட்டை வெளியான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இது இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கீக்கு பதிலாக எண்ணெய் இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு தோசைக்கல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த நம்ம கேபேஜ் பேட்டரை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி ஒரு சின்ன பேன்கேக் மாதிரி வந்து சுட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பெருசாக வேணுன்னா கூட பெருசாக வந்து பெரிய பேன்கேக் மாதிரி செஞ்சுக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் செய்கிறேன். ஓகே, இதுவே வந்து ஒரு 2 சாப்பிட்டாலே நல்லா வந்து வயிறு அடைச்சிரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறும். இப்போ வந்து அதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறம் அடுத்த சைடும் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்து ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான கேபேஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சட்னி இல்லைட்டா வந்து கெச்சப் கூட வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை வந்து டின்னராக கூட நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இது நல்ல ஒரு வயிறு அடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next time with another interesting video.